பிரைஸ் தி லார்ட். நம்ம கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது நம்ம கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். ஆண்டவர் நன்மை செய்கிறார்ல, நன்மை செய்கிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நம்ம நன்றி சொல்கிறோமான்னு எதிர்பார்க்குறாரு. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா 10 குஷ்டரோகியை சுகமாக்குறாரு. ஒருத்த மாத்திரம் ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து உரத்த சத்தத்தோடு, ஆண்டவரே எமக்கு நன்றி ஐயரேன்னு கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதமுள்ள 9 பேர் எங்கே? ஒருத்தனுக்கு தான் நன்றி சொல்லணும் இது இருதயம் இருக்குதா? ஒருத்தனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு ஒரு உணர்வு இருக்குதான்னு ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவான்னு பார்க்குறாரு. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி தராரு. அந்த சின்ன குழந்தை டேடி தேங்க்யூ, மம்மி தேங்க்யூன்னு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் பெற்றோருக்கு. நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் போல தான். இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இன்றைக்கி எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, நன்றி சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிற பாடல் பாடி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஆமென். கம் ஆன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நம்ம போற்ற போகிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். ஆமென். என் இயேசு அவர் வல்லமையுள்ளவர், என் இயேசு பெரியவர், அவர் பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள், ஆமென், கரடு முரடானவை. சொல்லுவீங்களா? நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? எங்க? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? சொல்லாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். சொல்லுங்க. என் இயேசு பெரியவர், அவர் மாத்திரம்தான். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். உள்ள ஆழத்துல இருந்து சொல்லலாமா? அவர் மாத்திரமே வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. சொல்லாமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். சொல்லுங்க. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரிய. He alone is great. என் இயேசு பரிசுத்தர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு எவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறாரு. என் இயேசு வல்லமையுள்ளவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. என் போக்கிலும் என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. சொல்லுங்க. என் போக்கிலும் என் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை
தாங்குமே. என் இயேசு நல்லவர். ஆமென், ஆமென். இயேசு, அவரை துதிங்க, அவரை உயர்த்துங்க, அவர் நாமத்தை போற்றுங்க. பெரிய yes Lord, you alone are great. பரிசுத்த yes Jesus. என் இயேசு நல்லவர், என் இயேசு அல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தமான ஒரு தெய்வன். அவர் மாத்திரம்தான் பரிசுத்தமான ஒரு தெய்வன். எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு இருக்கிற ஒரு தெய்வன். உங்களை ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வன். உங்க முகநாடி வேறுபட்டாலே ஏசப்பாக்கு தெரியும். காயினை பார்க்குறாரு, உன் முகநாடியா வேறுபட்டிருக்குது, ஏன் எரிச்சலா இருக்கிற? கர்த்தருக்கு தெரியும். உள்ள உடஞ்சி போயிருக்கிறோமா, வார்த்தையே வரலையா, ஆனால் என்னால் துதிக்கூட முடியலன்னா என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன். குடும்பத்தில் நெருக்கம், வேலையில் நெருக்கம், படிக்கிற இடத்துல நெருக்கம். எவ்ரிவேர் I've been tormented, I've been tortured, I was broken apart. நான் உடஞ்சி போயிருக்கிறேன் சொல்கிறீங்களா? உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. என்னால் முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க முடியும், என்னால் முடியாது. இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறேன், என் மகனே, என் மகளே, ஒரு கரம் ஒன்று தாங்குது, ஒரு கரம் தாங்குது. அந்த கரம் காயப்பட்ட கரம். அந்த கரத்தில் இருக்கிற தழும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒன்று தாங்குகிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னால் முடியலன்னு நான் சொல்கிறேனே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்குறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை தருகிறார். பலத்தை நீ தந்ததற்கா. ஒரு கரம் உங்களை தாங்குதா? திருக்கரம் என்னை தாங்கி. தங்கச்சி, உங்களை தாங்குற ஒரு கரம் இருக்குது. பிரச்சனைகளே, முன்னால போ மகனே, முன்னால போ மகளேன்னு சொல்லி உங்களை தள்ளுகிற ஒரு கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் இயேசுடைய கரங்கள். பலத்தை நீ தந்ததற்காய். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, இயேசுவே, இந்த நேரத்தில் அந்த இடத்துக்குள்ள வரட்டும் அப்பா. இயேசு, உங்களுடைய திவ்ய பிரசன்னம் அந்த அறைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அவங்கள பலப்படுத்தும்படிக்கு எழும்பி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க சிஸ்டர், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க பிரதர். அந்த அன்பு போதும். யார் உங்களை நெருக்கினாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும், ஒரு அன்பு உங்களை தாங்குது, ஒரு அன்பு உங்களை பலப்படுத்துது. அதான் இயேசுடைய அன்பு. அளவெல்லாம் அன்புக்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தேயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணீனே. எதிர்க்கிறவர் முன்பிலும். தாவீதை எல்லாரும் தள்ளிட்டாங்க, மத்தியிலும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்றார், அன்பாக கனம் பண்ணீர். அதனால தான் தாவீது சொல்றாரு, இயேசுவே, என் இயேசுவே, நீங்க தான் பெரியவர், நீதான் என் கண்ணீரை காண்கிறவர், நீதான் என் இருதயத்தை அறிந்திருக்கிறவர். என் தேவனே, என் தேவனே, இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, உம் அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்புக்காக. நேசிக்க யாருமே இல்லை பிரதர். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாருடைய அன்பும்
மாயையா இருக்குது. யாருடைய அன்பு உண்மையான அன்பா இல்லைன்னு சொல்றீங்களா? ஆனா இந்த இயேசுடைய அன்பு உண்மையான அன்பு. மனுஷனுடைய அன்பு மாறும், ஆனா அந்த ஆண்டவருடைய அன்பு மாறாது. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்ன மறந்துட்டாங்க, என் தகப்பன் என்ன மறந்துட்டாலும் நீர் என்ன மறக்கலையே ஆண்டவரே, நீங்க என்ன மறக்கலையே ஆண்டவரே. அதனாலதான் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் உம்மை தொழுது கொள்வேன். ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதை விட நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறாரு. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா, ஆண்டவரே என்ன நான் செலுத்துவேன்னு கேட்பீங்களா? என்ன நான் செலுத்துவேனோ 1000 பாடல்களோ, என் ஜீவன் என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்துவோம் ஆண்டவரே, ரட்சிப்பை உயர்த்திடுவேன். தாவீது சொல்றார் ஆண்டவரை பார்த்து, என்ன நான் செலுத்துவேன் 1000 பாடல்களோ. ஆமென் ஆண்டவரே, என் உயிர் காலம், என் உயிர் காலம் முழுதும் இந்த ரட்சிப்பை நான் உயர்த்துவேன், ரட்சிப்பை உயர்த்திடு. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு. நீங்க இயேசு இயேசுன்னு கூப்பிட அவருடைய பிரசன்னம் அந்த அறைக்குள்ள கடந்து வருகிறது. அவருடைய வல்லமை உங்க சூழ்நிலைக்குள்ள கடந்து வருகிறது. உங்க சூழ்நிலையை மாற்றுகிற ஒரே தேவன் இயேசு, இயேசு, இயேசு. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, அவர் நாமத்தை உச்சரிக்க அவருடைய நாமத்தை உயர்த்த சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது சிஸ்டர், ஒரு புதிய நம்பிக்கை பிறக்குது பிரதர். சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க புறக்கணிக்கப்பட்டாலும் இன்னும் ஆண்டவரால மறக்கப்படல. என் இயேசு உங்க நினைவாதான் இருக்கிறார். ஆமென். நன்றின்னு சொல்லுவீங்களா? அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ராஜா, உங்க அளவில்லாத அன்புக்காக, அளவில்லா அன்புக்காக. What a great love it is Lord. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய அன்பு மறையாத அன்பு. இன்றைக்கும் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்க. உங்களை அவர் கைவிடல. சூழ்நிலை அந்த மாதிரி தான் தெரியும். உங்களுக்காக என் ஆண்டவர் வாக்கு பண்ணபடியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்களை கனம் பண்ணுவார், உங்க தலையை உயர்த்துவார். உங்களுடைய நாவல மறுபடியும் இந்த துதியையும் இந்த ஜெபத்தையும் கொண்டு வந்து உங்களை எழும்பி நிற்க பண்ணுகிறவர் என் கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை எழும்ப பண்ணுகிற தேவன், எங்களை நடக்க பண்ணுகிற தேவன், எங்கள் சோர்வுகளை மாற்றுகிற தேவன். அதனால் நாங்களுடைய மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதி பலிகளை எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல இருந்து கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போறார். நீங்க சோர்ந்தே போயிடக்கூடாது. சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். சோறு வந்த மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை வந்த மாதிரி தான் இருக்கும். பட் God will change everything. Keep praising the Lord. Keep expecting great things from God. God bless you.